ஹாய் பேபி, இந்த வாரம் கோவா போற பிளான் எல்லாம் ரெடி தானே? பக்காவா? ஓகேவா? போறோம், பட்டைய கிளப்புறோம். எல்லாம் ரெடி. நான் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெண்ட் அசோக் இருக்கான்ல. தெரியும், எனக்கு தெரியும். நான் 2 பேர் பிரைவேட்டா போகணும் தானே பிளான் பண்ணியிருந்தேன். இப்ப எதுக்கு அவன்? இங்க பாரு, உனக்காக வந்து ஜக்கூசி ஸ்வீட் புக் பண்ணியிருக்கேன். ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட் புக் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி சோ ஸ்பெஷல் பிட்வீன் அஸ். எனக்கு இன்னும் நாள் வரக்கூடாது, வர வேணாம் சொல்லிட்டேன் நான், அவ்வளவுதான். ஓகே விடு, அது சொன்னா போது, எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆவற? ஹலோ அபி. டேய் சாரிடா, அவரு கொஞ்சம் பிரைவேட்டா போகணும்னு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிக்கலாம்டா, சரியா? எதுவும் நினைச்சுக்காத. என்ன இருடா, நான் கால் பண்றேன். என்ன அபி? அபிநயா அவளா வர்றா? ஆமா, அசோக் வீட்ல எல்லாரும் ஊருக்கு போறாங்களா, அதனால அபி மட்டும் தனியா இருக்கா. அதனால அவளும் நம்ம கூட வரலாமான்னு கேட்டா, அதுக்குதான் நான் கேட்க வந்தேன். சரி, அபிநயா அவ சிஸ்டர் வேற, பாவம் தனியா இருப்பா. பாவம்ல, நம்ம கூட வரட்டும், எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பிரைவேசி எல்லாம் இருக்கதான் செய்யும். பட் வந்து இது வந்து பாவம், சின்ன பொண்ணு வேறல, தனியா இருக்கட்டுமா? அது 2 பேர் போறதுக்கு 3 பேர் போனா நல்லா இருக்கும். இட் பி லைக் இட் மோர் ஃபன், யூ நோ. சரி, நம்ம போலாம். அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. வரேன்னு சொல்லிடு. ஓகே சொல்லிடு. ஓகேவா? 2 பேருக்கு தானே புக் பண்ணிருக்கேன். அபியும் போயிட்டு வந்துருங்களேன். நாட்டி வர சொல்லு, நாட்டி.